every function we used to start with a prayer. So we are going to start with a puja this time. So you must have seen all the arrangements done there. We had the Pongal here in our school campus itself, and usually we used to conduct in a little bigger way, but this time due to all the restrictions we have restricted ourselves like a little bit. Let's pray along with this puja. Keep all of us in our prayers and all the people in the world that this pandemic should end at the earliest. And particularly you people, you're going to write the board examinations, and you should be very healthy. Your people should be healthy. Present here and wishing you all a very happy Pongal from our school. Today we have gathered here to celebrate traditional harvest festival. Seda Kartika, how are you? I am fine, Meenakshi. How about you? I'm great, Kartika. Do you know how unique we will celebrate Pongal in our school? Yeah, I had heard, but I didn't get any chance to join you all in these years. But luckily I got this year. A small cheer and a great welcome makes a merry feast. Here comes Pritika of grade 12 to welcome you all. Warm greeting to all our present here. I am extremely privileged to have this opportunity to address you at this moment for celebrating our traditional harvest festival in our school. It's an honor for me to deliver a welcome speech at this occasion. I am happy in welcoming our senior principal, coordinator and vice principal who always recognize our talents and create opportunities to come up with our skills in all our celebrations. I would like to welcome all our noble teachers, parents and my dear friends who are an integral part of our institution. With great cheerfulness, I wish you and your family a very happy and prosperous Pongal. Thank you. Makes you think, music makes you feel, but a song makes you feel of thought. So here comes our friends to present Naatupura Paadal in Tamil. இன்பம் பொங்கும் நாள் இன்று பொங்கல் திருநாள், உள்ளம் துள்ளும் நாள் இன்று பொங்கல் திருநாள். உலகம் போற்றும் தமிழர் போற்றும் இனிய நன்னாள் இன்று பொங்கல் திருநாள்.
துள்ளும் நாள் இன்று பொங்கல் திருநாள். தம்பூரு பானையில பொங்கல் சமைத்து பொங்கல் பொங்கல் என்று கூவி மகிழ்ந்து. புத்தம்பூரு பானையில பொங்கல் சமைத்து பொங்கல் பொங்கல் என்று கூவி மகிழ்ந்து. ஒளிரும் சூரியனை வணங்கிடும் நாள் அன்னாரே நமக்கு பொங்கல் திருநாள். ஒளிரும் சூரியனை வணங்கிடும் நாள் அன்னாரே நமக்கு பொங்கல் திருநாள். இன்பம் பொங்கும் நாள் பொங்கல் திருநாள். உள்ளம் துள்ளும் நாள் பொங்கல் திருநாள். நன்றி. We really melted by your mesmerizing voice. Thank you so much, girls. செவிக்கு விருந்தளிச்சாச்சு மீனாட்சி, இப்போ கண்களுக்கு விருந்தளிக்கலாமா? கண்ணுக்கு விருந்தா? என்ன செய்து பேசுற? கண்களுக்கு மட்டும் விருந்தில்லை மீனாட்சி, வாழ்க்கையை எப்படி சமநிலையோட வாழ்ந்தோன்னு நிகழ்ச்சி தான் இப்போ நடக்க போகுது. சமநிலையோட வாழ்றதா? அப்ப என்ன கரகாட்டமா? அப்கோர்ஸ் எஸ் மீனாட்சி, யூ ஆர் ரைட். இப்பொழுது இங்கு கரகம் சுமந்து கரகாட்டம் ஆட வருகிறார்கள் எம் பள்ளி மாணவிகள். காற்றில் அரங்கேறிய கார்குழல் நடனம். இப்ப யார் வராங்க தெரியுமா கார்த்திகா உனக்கு? குழலின்றி ஆளு செய்யும். இப்போ என்ன கோலாட்டமா மீனாட்சி? Exactly. So here comes கோலாகலமாய் கோலாட்டம் ஆட வருகிறார்கள் என் பள்ளி மாணவிகள். மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். கெடுக்கும் மூடு பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம். மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். கெடுக்கும் மூடு பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம். ஒழிக்கு மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். கெடுக்கும் மூடு பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம்.
கார்த்திகா? விட்டு கொடுப்பவர்கள் எல்லாம் விவாதம் செய்ய தகுதியற்றவர்கள் அல்ல, விவாதத்தை விட உயர்ந்தது மனிதனின் மனம் என அறிந்தவர்கள். என்ன கார்த்திகா டக்குன்னு கவிதையெல்லாம் சொல்ற, ஒண்ணுமே புரிய மாட்டுது. நான் சொன்னதை நல்லா ஒரு முறை திங்க் பண்ணி பாரு மீனாட்சி, அதில் தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராமோட கியூ இருக்கு. இப்போ என்ன பட்டிமன்றமா? இதில் என்ன உனக்கு டவுட்? கன்ஃபார்ம் பட்டிமன்றம் தான். ஹியர் கம்ஸ் our friends to present a debate for us. பொதிகை மலையில் தோன்றிய தமிழுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு அறிவுரை சொல்லி நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அது நம் செயல்களே சமுதாயத்தில் நம் மீது உள்ள மரியாதையை கூட்டும் அப்படின்றது தான். அது அந்த அறிவுரையில் சின்னதாக இருந்தாலுமே அதோட உள்கருத்து ரொம்பவே பெருசுங்க. நாமும் மற்றவங்களும் சமுதாயத்தில் என்ன செய்கிறோமோ அதுதான் அவங்களுக்கான இடத்தை நிர்ணயிக்கும். அது நல்ல செயலாக இருந்தால் அவங்களுக்கு பாராட்டு கிடைக்கும், இதுவே அது தீய செயலாக இருந்தால் சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டத்தை பற்றி பேசும்போது நம் ஜனநாயக சட்டத்தில் சமூக மக்களுக்கு நீதி கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்றத பற்றி பேசுறதுக்கு தாங்க இன்றைய பட்டிமன்றம். சரி வாங்க பட்டிமன்றத்துக்குள்ளே போகலாம். சட்ட ஒளியில் சமூக நீதி இருக்குன்னு சொல்கிறதுக்கு இவங்க 3 பேர் வந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இவங்க 3 பேர் வந்திருக்காங்க. சட்ட ஒளியில் சமூக நீதி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாங்க பிரியலட்சுமி. இந்த அவையில் கூடியிருக்கின்ற முதல்வர் அவர்களுக்கும் மற்ற ஆசிரியர்கள் அவர்களுக்கும் நல்ல தீர்ப்பினை தரவிருக்கின்ற நடுவர் அவர்களுக்கும் என்னோடு விவாதிக்க வந்துள்ள தோழன் தோழிகளுக்கும் நண்பர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பட்டிமன்றங்கள் பலவும் நீர்த்து போய்விட்ட காலகட்டத்தில் சிறப்பான ஒரு தலைப்பை கொண்டு நான் இங்கு விவாதிக்க வந்துள்ளேன். சட்டத்தின் ஒளியில் சமூக நீதி இருக்கிறது. சமூக நீதி இல்லாமல் சமநீதி சாத்தியமில்லை. நடுவர் அவர்களே, சமூக நீதினா என்ன? அதை பற்றி பேசதான் நீங்க வந்திருக்கோம், முடிவு தெரிஞ்சிருப்பேன். சரி, நானே சொல்றேன். சமூக நீதி அப்படின்னா ஒரு மனிதன் அவனோட வாழ்நாளில் அடிப்படையான தேவைகளையும் அடிப்படையான உரிமைகளும் பெற்று வாழணும் அப்படின்னு சொல்றதுதான் சமூக நீதி. இந்த அடிப்படையான உரிமைகள்னு சொல்லும்போது எனக்கு ஒரு அழகான பாடல் வரி ஞாபகம் இருக்கு. டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடியது. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். இதுல உரிமைன்னு அவர் குறிப்பிடுறது ஏற்றத்தாழ்வு இருக்கிற அந்த சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகளை எல்லாத்தையுமே கலைத்து அனைவருமே சமம் அப்படின்னு வாழணும் தான் சட்டம் சொல்லுதுன்னு சொல்றாரு. சமூகத்துல இருக்கக்கூடிய உரிமைகள்னு சொல்லும்போது முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது பெண்ணுரிமை மட்டும்தான். இது எதுவுமே நமக்கு ஞாபகம் வர்றதில்லை. ஆனா இந்த சமூகத்துல நிறைய விதமான உரிமைகள் திட்டங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வெளிக்கொண்டு வரணும். இன்னும் அந்த பார்வைக்கு வரலை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, சங்க காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே பெண்ணுமே நாடாளுருக்காங்க, ஆண்களுமே நாடாளுருக்காங்க. அந்த இதுல சங்க காலத்துல சில வாக்கியங்கள் இல்லை பழமொழிகள்னே நம்ம வச்சுக்கலாம். விழிப்புணர்வு அப்பவே இருந்திருக்கு. அவ்வை சொன்னாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்னாங்க. திருமூலர் சொன்னாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொன்னாங்க. இவங்க எல்லாருமே குறிப்பிடுறது எல்லாருமே இந்த சமூகத்துல சமம் தான், யாருக்கும் எந்த ஒரு பேதமும் இது கிடையாது, அவங்களுக்கானதுன்னு இல்லை, எல்லாருமே இந்த சமூகத்துல ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, சட்டத்தின் ஒளியில் சமூக நீதி இல்லைன்னு சொல்ல வந்த இந்த ஆண்களின் குழுல ஒரே ஒரு பெண்ணா நம்ம தோழி முத்துசந்தியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சமூகம் பெண் உரிமை கொடுக்காமையா இவங்க இங்க தைரியமா பேச வந்திருக்காங்க. இதுலயே தெரியலையா சட்டத்தின் ஒளியில் சமூக நீதி இருக்குது அப்படின்னு சொல்லி. நடுவர் அவர்களே, நல்ல தீர்ப்பினை எங்க குழுவுக்கே வழங்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட விவாதத்தை நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தோழி பிரியதர்ஷினி, சட்ட ஒளியில் சமூக நீதி இருக்குன்னு சொல்றதுக்கு சட்டத்தின் வழி சமூக நீதியவே அடிப்படையா வச்சு என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையுமே கரெக்டாவே சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப அடுத்த ஆளை கூப்பிடுவோமா? சட்டத்தின் ஒளியில் சமூக நீதி இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு வாங்க சரண். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் எதிர்ப்பு நண்பர்களுக்கும் என்னை எழுந்து இந்த தலைப்பை பேச வைத்த என் தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கம். சட்டம் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு அழகான வாக்கியம் தாங்க ஞாபகத்துக்கு வருது. அதை எப்படிலாம் மாத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா சொல்றேன். தர்மத்தின் வாழ்வதனை சோதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும், அதுபோல சட்டத்தின் வாழ்வதனை சோதுகவும் இறுதியில் சட்டமே வெல்லும் அப்படின்னு சொல்ற எத்தனையோ உயர்ந்த மனிதர்கள் கேட்டிருப்போம். ஆனா அப்படியாக இருக்கு. இன்னைக்கு அவங்க சொன்னது அப்படி தலைகீழாகத்தான் இருக்கு. நான் நடுவர் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நடுவர் அவர்களே, சட்டம் அப்படின்னா என்னது? சட்டத்துக்கு நிறைய அர்த்தமே இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரைக்கும் அப்படின்னே சொல்லிருக்கேன்.
சரி, நானே சொல்றேன். சட்டம் என்பது எல்லா மக்களுக்கும் உரிய ஒரு சமமான நீதி, அப்படித்தாங்க நான் நினைக்கிறேன். ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது தலைகீழாகத்தாங்க இருக்கு. இன்றைய காலத்துல சட்டம் என்பது சில தரத்து மக்களுக்கு ரொம்ப கடினமாகத்தாங்க இருக்கு. அப்படிப்பட்ட மக்களுக்கு பல சட்டங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் முறையா செயல்படுதா இல்லையான்னு தெரியலங்க. ஏழை மக்களுக்கு வீடு, இதுதாங்க ரொம்ப முக்கியமான தலைப்பு. இந்த மாதிரி மக்கள்லாம் பிளாட்ஃபார்ம் அப்படி சொல்லப்படுற நடைபாதையின் மேலே தான் வசிக்கிறாங்க, அங்கேயே தான் தூங்குறாங்க. ஏன்னா தெரியலங்க. இரவு நேரங்களில் யாராவது போதைப் பொருட்கள் போட்டுக்கொண்டு போதையில் தள்ளாடிட்டு இந்த இந்த பிளாட்ஃபார்ம் மேலே ஏற்றுறாங்க, காரு பைக்கு அது மாதிரி இதெல்லாம். அப்புறம் என்ன ஆகும்? இந்த ஏழ்மை மக்கள் நிலை ரொம்ப பரிதாப நிலைக்கு தாங்க ஆளாகுது. எனவே சட்டங்கள் பல இருக்குது, ஆனால் அதெல்லாம் முறையாக செயல்படவே இல்லை என்று கூறி என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர் சரண் நல்லாவே சூப்பராகவே பேசியிருக்காரு. இப்போ ரெண்டு பக்கமே தெளிவாக பேசிட்டு இருக்காங்களே, ஒரே மாதிரியே போயிட்டு இருந்தால் நான் எப்படிங்க தீர்ப்பு கொடுக்க முடியும்? யாராச்சும் அந்த பக்கம் நல்லா பேசினா தான் கொடுக்க முடியும். சட்டத்தின் வழியில் சமூக நீதி இருக்குன்னு சொல்றதுக்கு வாங்க சிவானி. செம்மொழி இது எம்மொழி, முன் தோன்றிய நன்மொழி, எக்காலமும் அழியா தமிழ் மொழிக்கு எனது வணக்கங்களையும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பதாங்க ஆரம்பிக்கிறாங்க. சமூக நீதினா என்ன? மக்கள் அனைவரும் சமம், பிறப்பால் ஏற்றத்தாழ்வில்லை, இதுதானே சமூக நீதி. ஆனால் சமூக நீதி இல்லைன்னு இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்றது ஒண்ணுதான், சமூக நீதி நேற்றிலிருந்தோ இந்தியிலிருந்தோ தொடங்கினது கிடையாது. அது சங்க காலத்திலிருந்தே இருந்ததை பல வரலாறு நிகழ்வுகள் எடுத்துக்காட்டா சொல்லுது. எடுத்துக்காட்டா சிலப்பதிகாரத்துல கோலனை கொன்ற மன்னனை எதிர்த்து கண்ணகி சிலம்பு எடுத்துட்டு போய் நீதி கேட்பாங்க. அப்ப கண்ணகிக்கு நீதி கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது. எப்படி கிடைச்சது? மன்னன் தன்னோட உயிரையே மாய்த்து கொண்டு நீதி வழங்கிய வரலாறு இவங்களுக்கெல்லாம் தெரியாதா என்ன? அது காவியமாச்சே, இப்படி தெரியாம இருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தா இவங்க சமூக நீதி இல்லைன்னு ஏன் சொல்ல போறாங்க? மனுநீதி சோழன்ற அரசனோட புதல்வன் ஒரு பசு கண்டை தேரால ஏற்றி கொன்றுவார். அப்ப அந்த வலி தாங்க முடியாத தாய் பசு ஆலயமணி அடிச்சு அந்த மன்னன்ட்ட போய் நீதி கேட்கும். தன் ஒரு மகன் என்று கூட பார்க்காம அரசன் தன் மகனே தேரால ஏற்றி கொன்றாரே, நீதி நெறி தவறாத மனுநீதி சோழனோட பூமியில சமூக நீதி இல்லைன்னு எப்படிங்க சொல்றீங்க? எப்படிங்க சொல்ல முடியுது? பெண்களும் ஆண்கள் சமம், பெண்கள் எந்த விதத்திலுமே ஆண்களை விட குறைஞ்சவங்க இல்லைன்ற நிலைப்பாட்டை கொண்டு வந்ததே இந்த சட்டம் தானே. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல 40% இடஒதுக்கீடு அவங்களுக்கு இருக்கு. நடுவர் அவர்களே, உங்களுக்கு தீண்டாமையோட பொருள் தெரியுமா? சமத்துவத்தை கெடுக்கும் செயல்களை தடுக்கும் சட்டம். சரியா சொல்றீங்க. ஆனா பல பேருக்கு இப்ப தீண்டாமையோட பொருளே தெரியறது இல்லையே. அந்த அளவுக்கு சட்டம் தானே அதை ஒழிச்சிருக்கு. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல பின்தங்கிய அடித்தட்ட மக்களுக்கு 69% இடஒதுக்கீடு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? சமுதாயத்துல உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என எந்த பாகுபாடும் பார்க்காம சட்டம் தன்னோட கடமையை செஞ்சுட்டு தான் இருக்கு. அனைவருக்கும் சமூக நீதி கிடைக்க தான் செய்யுது. நடுவர்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு 1001 இருக்கும்னா 1000 தெரியாம இருக்கும். அதுல சில சட்டங்களை இப்ப நான் குறிப்பிடுறேன். சட்டப்பிரிவு 14 படி சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டப்பிரிவு 15 படி சாதி மத இன பாலின வேறுபாடு கூடாதுன்னு. சட்டப்பிரிவு 17 படி பொது நிறுவனத்துல எந்தவித பாரபட்சமும் இல்லாம அனைவருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேணும். இத்தனை சட்டங்கள் சொல்லுது. சமூக நீதிக்காகவே இத்தனை சட்டம் இருக்கும்போது சட்டத்தினுடைய சமூக நீதி இல்லைன்னு இவங்கெல்லாம் வாதாடுறாங்களே. ஏன் நடுவர் அவர்கள், இவங்களுக்கு இந்த சட்டம்லாம் தெரியாதா என்ன? ஐயோ, மீண்டுமா? சரி, எங்கு நீதி மறுக்கப்படுகிறதோ அங்கு ஜனநாயகம் மெலிந்து ஊழல் மெலிந்து காணப்படும். ஆனா சட்டத்து முன்னாடி என்னைக்குமே நீதி ஜெயிச்சிருக்கிறது என்பதுதான் உண்மை. சட்டத்தின் மொழியில் சமூக நீதி இருக்கிறது என்பதே எனது வாதம். அந்த நல்ல தீர்ப்பையே நடுவர் அவர்கள் வழங்குவார் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழி சிவானி சங்க காலத்துல வந்த சிலப்பதிகாரத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு அலசி சட்ட ஒளியில் சமூக நீதி இருக்கு அப்படின்றத நல்லாவே வச்சுட்டு போயிட்டாங்க. சரி, அடுத்தால கூப்பிடலாமா? இவங்களும் இதே மாதிரி சிலப்பதிகாரத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒப்பிட்டு சொல்லுவாங்களா பார்ப்போமே. சட்ட ஒளியில் சமூக நீதி இல்லைன்னு சொல்றதுக்கு வாங்க முத்து சந்தியா. தினமும் காலை ஒளிரும் சூரியன் போல் தினமும் தன் இளமையை மேம்படுத்தி கொண்டிருக்கும் தமிழுக்கு முதல் வணக்கம். இங்கு அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நல்ல தீர்ப்பையே தருவார் என்ற நம்பிக்கையில் நடுவரையா அவர்களுக்கு வணக்கங்கள். இல்லை என்றால் என்னங்க மிரட்டுறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. சட்டத்தின் ஒளியில் சமூக நீதி இல்லை என்பதே என் தரப்பு வாதம். அது ஒரு சின்ன கலகலப்புடன் ஆரம்பிக்கலாமா?
சட்டம் என்பது நமக்கு அதன் கதவு சாத்தி கிடக்கு, நீதி எங்க இருக்கு இங்கு வாழ்வதே துஷ்டமா. அதான் சட்டத்தின் ஒளியில் சமூக நீதி இல்லை, அதான் கதவு சாத்தி இருக்குன்னு சொல்லிட்டேனே. நீதி எங்கிருந்து வருது, ஒளி எங்கிருந்து வருது? சட்டம்னா என்ன சார்? யாராவது சொல்லுங்களேன், சட்டம்னா என்ன? சொல்ல முடியுமா? எனக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்? தீர்ப்பு. ஒரு குற்றம் நடந்த பின்னர் கிடைக்கிற தீர்ப்பு தாங்க சட்டம். அந்த தீர்ப்பு எப்படி இருக்கணும்னா மறுபடியும் அந்த குற்றம் நடந்து விடாமல் காக்கணும். அதுக்கு தான் சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆனா இங்க தீர்ப்பு விற்கப்படக்கூடியவையா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். அதுக்கு தான் சொல்றேன் தீர்ப்பு விற்கப்படக்கூடியவை அல்ல, விடியல் தரக்கூடியவை அப்படின்னு. சமூக நீதினா என்ன? எந்தவித பேதமும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் சமமா கிடைக்கிற நீதிக்கு பேர் தான் சமூக நீதி. ஆனா இங்க அப்படியா இருக்கு? ஊர்ல இருந்து நாடு வரைக்கும் பிரச்சனை தான். அதை ஒரே வாக்கியத்துல சொல்லணும்னா, பாகிஸ்தான் தாக்க வந்தார்கள் என்றால் நாம் இந்தியர்கள், அண்டை மாநிலம் தண்ணீர் கேட்டால் அவர்கள் அந்நியர்களா? அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. சட்டத்தையும் சமூக நீதியும் பத்தி பேசும்போது ஒரு அழகான பாடல் ஞாபகம் வருது, பாடுறேன், தயவு செய்து வருத்தப்படாதீங்க. வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2ல் ஒன்று இல்லை என்றால் எந்த வண்டி ஓடும்? ஆமா சார், ஒரு வண்டி ஓடணும்னா அதிகபட்சமா 2 சக்கரமாவது வேணும். அதுபோலதான் ஒரு நாட்டோட வலிமைக்கு சட்டமும் சமூக நீதியும் தான் சார் வேணும். அது 2ல் ஒண்ணு சரியா இல்லைனாலும் நாடு எப்படி சார் வளரும்? நாட்டோட வலிமைக்கு காத்திருப்போம். சார், எனக்கு முன்னாடி பேசின தோழி ரொம்ப அருமையா பேசினாங்க. பாண்டியன் ஆட்சி காலத்துல கோவலன் இறந்த பின்னர் நீதி கிடைச்சது, மனுநீதி சோழன் ஆட்சி காலத்துல கண்ணுக்குட்டி இறந்ததுக்கு அப்புறம் பசுக்கு நீதி கிடைச்சதுன்னு. அங்கேயே சட்டம் செத்து போச்சு, ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நீதி கிடைக்கணும், அப்ப சட்டம் செத்து போச்சுன்னு தானே அர்த்தம். அப்ப சிவானி அநேகமா எங்க பக்கம் உட்கார்ந்து நினைக்கிறேன், மாத்தி பார்த்துட்டாங்க. சரி விடுங்க. அடுத்தவங்க சொன்னாங்க ஆண்களுக்கு நிகரா பெண் இருக்காங்க, ஆணுக்கு பெண் சமம், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எந்த விதத்திலையும் எந்த ஒரு குறைபாடுகளும் தெரியல, வேறுபாடுகளும் தெரியல அப்படின்னாங்க. ஆணுக்கு பெண் நிகர்ன்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, கல்வி வேலை வாய்ப்புல பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. சமம் சமம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அதுல 40% இல்லைனா 100%த்துல 40% தான் சமமா? எனக்கு தெரியலங்க அந்த கணக்கு. சரி, பெண்கள்னு பேசும்போது பெண் பேதம்னு பேசிடுவோம், சரியா? பெண் பேதம்னு சொன்னா ஆண்களுக்கு அப்படியே கோவம் பொத்துட்டு வருமே. உங்களுக்கு கூட எப்படி வராம இருக்கும்? பெண்களுக்கு எங்க சார் நம்ம நாட்டுல பாதுகாப்பு இருக்கு? எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. எல்லா பெண்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு தானே இருக்கு. அதுக்காக சட்டங்கள் பல இருக்கு, இல்லைன்னு சொல்லல. போக்சோ சட்டம் மாதிரி 2012லயே போட்ட சட்டங்கள்லாம் இருக்கு. ஆனா அந்த சட்டங்களுக்கு தண்டனை கடுமையாக இல்லை. தண்டனை கடுமையாகப்பட்டா மட்டும்தான் குற்றங்களை தடுக்க முடியும். சரி, இறுதியா ஒரே ஒரு கூற்று சொல்லி முடிச்சுக்கிறேன். சட்டமும் அதோட தண்டனையும் கடுமையான மட்டும்தான் நம்ம நாட்டுல சமூக நீதி அப்படிங்கிற வெளிச்சம் வரும். இல்ல என்னோட எதிர்த்தரப்புக்கு தலைப்பு புரியலன்னு நினைக்கிறேன். நாங்க எல்லாரும் என்னமோ சட்டமே இல்லைன்னு சொல்ல வந்த மாதிரி சட்டமா விவரிக்கிறாங்க. சட்டம் இருக்கு சார், சமூகமும் இருக்கு. ஆனா சட்டத்தின் ஒளியில சமூகத்துக்கு நீதி தான் கிடைக்கலன்னு நாங்க பேச வந்திருக்கோம். மண்ணிலே ஈரம் உண்டு, முட்காட்டிலே பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, தோள் தாங்க கைகள் உண்டு, நம் நாட்டில் கூடிய விரைவில் நீதி உண்டு என்ற நம்பிக்கையுடன் சட்டத்தின் ஒளியில் சமூக நீதி இல்லை 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழி முச்சந்தியா, பெண் பேதத்தை தொடங்கி இப்ப இருக்கிற நீட் தேர்வு வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. சட்ட வழியில் சமூக நீதி இல்லைன்னு சொல்றதுக்கு எப்படிலாம் சொல்ல முடியுமோ அப்பெல்லாம் சொல்றீங்க. சரி, கடைசி நோட்டுக்கு வந்துட்டோம். இந்த பக்கம் ஒரு ஆள் பேச வேண்டியது இருக்கு, அந்த பக்கம் ஒரு ஆள் பேச வேண்டியது இருக்கு. முதல்ல இருக்குன்னு சொல்றவங்களே கூப்பிடலாமே. சட்ட ஒளியில் சமூக நீதி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வாங்க ஹரிணி. குமரியில் பிறந்து என்றும் குமரியாகவே இருக்கும் குமரி தமிழுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மாண்புமிகு நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கங்கள். அம்பேத்கரின் கையெழுத்து தீயவர்களின் தலையெழுத்து இன்றும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது என்பதே என் தரப்பு வாதம். இருக்கிறதே ரொம்ப சுலபமான விஷயம் அப்படின்றது குறை சொல்றது மட்டும்தாங்க. எங்களுக்கு தலைப்பு புரியல நீங்க சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீதினா என்னன்னு தெரியுமா? நீதினா என்ன நிறைய பேர் சொல்லிட்டீங்க. இப்ப நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. திடீர்னு திரும்பிட்டீங்க. குற்றம் எங்க நடக்குதோ அங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கிறது பேர் தாங்க நீதி. இப்ப கோவலன் இறந்ததுக்கு அப்புறம் தான் கண்ணுக்கு நீதி கிடைச்சிருக்கு. இது நீதியான்னு கேட்டீங்க. கோவலன் இறக்கலைன்னா அங்க நீதின்ற வார்த்தைக்கு எதுக்குங்க அங்க இருக்க போகுது? சிலப்பதிகாரம்னு ஒண்ணே இருக்க போறதே கிடையாது. அடுத்த தலைப்புக்கு போலாம். நீட். இப்ப 2 பேர் இருக்காங்க, 2 மாணவர்கள் இருக்காங்க. அவங்க வந்து தேர்வு எழுதியிருக்காங்க. ஒரு ஆள் வந்து 40% வாங்கியிருக்காங்க, இன்னொரு ஆள் வந்து 90% வாங்கியிருக்காங்க. இப்ப வேலை வாய்ப்புன்றது 40% ஆளுக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இது நீதியா அநீதியா? நீங்க சொல்லுங்க நடுவர்களே. அதை பத்தி பேசத்தான் நீங்க வந்திருக்கோம். சொல்லிட்டோம்னா இவன் எதுக்கு பேச போறான்? இப்ப நான் சொல்றேன், இது வந்து நீதி தாங்க. ஏன் தெரியுமா? இந்த 40% ஆள் வாங்கியிருக்காங்களே, இவங்களுடைய அம்மா
படிக்கலை, அப்பா படிக்கலை, மூதாதையர்கள் யாருமே படிக்கலை. ஒரு கைடன்ஸே இல்லாமல் இவனால 40% வாங்க முடியுதுன்னா 90% வாங்குறவன் 100 வாங்கலாம். ஆனால் அவனால வாங்கலையே, அப்போ அவன் 40% இணை தானே, இந்த 40% 90% இணை. இப்போ சொல்லுங்க, நான் சொன்னது கரெக்டா தப்பா? இது நீதியா நீதி இல்லையா? நீங்க சொன்னா கரெக்டா தானே இருக்கும், எப்படி தப்பா இருக்கும்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டமே இல்லை, சட்டமும் நீதியும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இந்திய வாரிசுரிமை சட்டம், நாகம இலவச கல்வி திட்டம், செல்வ மகள் திட்டம், இப்படின்னு எத்தனையோ திட்டம் இருக்கு. ஏன் இப்ப நடைமுறையில இல்லையா என்ன? பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கல அப்படின்னா தப்பு சட்டத்து மேல இருங்க, உங்க மேல இருக்கு. நீங்க எப்பயுமே ஒரு வாக்கியம் சொன்னீங்க பாத்தீங்களா, திஸ் இஸ் ஃபேஷன். அந்த வாக்கியத்தை விடுங்க, உங்களுக்கு மரியாதை மட்டும் இல்லை, உங்களுக்கு கோயில் கட்டியே கும்பிடுவாங்க. இப்போ நீதி கிடைச்சதுன்றதுக்கு இன்னொரு சமீபமாக நடக்கிற ஒரு விஷயத்தையே நான் சொல்லிடுறேனே. பொதுத் தேர்வு நடக்கணுமா நடக்கக்கூடாதா அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் கணக்கெடுப்பில் நடக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க? ஏன் நடுவர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? என்னதான் சொன்னேன். அப்போ உங்களுக்கு நீதி கிடைச்சிருக்க தானே செஞ்சிருக்கா, அப்போ நீங்கள் எங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். பண்ணிடுறோம். நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது, அது மாதிரி நீதி என்னைக்குமே சாகவே சாகாது. சட்டம்ன்ற கதிரவன் நீதி அப்படின்ற கதிர்களை எல்லா மக்களுக்கும் சமமாக தான் கொடுக்குறாரு அப்படின்னும், நீதிமன்றம் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை, அதாவது பட்டிமன்றம் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கணும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழி ஹரிணி, சட்ட ஊழியர் சமூக நீதி இருக்குன்னு சொல்றதுக்கு அவங்க தரப்பு வாதத்தை நல்லா அழுத்தமாவே வச்சுட்டு போயிட்டாங்க. கடைசியா ஒரு ஆள் மட்டும் இருக்காரு, இவர் கையில தாங்க நீங்க தீர்ப்பே இருக்குது. சட்ட ஊழியர் சமூக நீதி இல்லைன்னு சொல்றதுக்கு வாங்க பாலரோடு. இங்கு கூடியிருக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் தோழர் தோழிகளுக்கும் அருமை ஐயா நம்ம நடுவர் ரஞ்சித் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, சட்டத்தின் ஒளியில் சமூக நீதி இல்லை என்று பேச வந்துள்ளேன். சோசியல் ஈவில்ஸ்ன்னு சொல்லப்படுற சமூக தீமைகள் நம்ம சமூகத்தில் காலங்காலமாக இருந்துட்டு தாங்க வருது. அதை தடுக்கிறதுக்கு அப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மன்னர்லேருந்து இப்போ ஆட்சி செய்கிற பிரதமர் முதல்வரே பல சட்டங்கள் இயற்றிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த சட்டத்து மூலமாக எந்த அளவுக்கு நீதி கிடைச்சிருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொடுமைகள்லாம் நடக்கும்போது அரசாங்கமும் நீதித்துறையும் என்ன பண்ணுதுன்றதை விட இந்த மாதிரி கொடுமையில நம்ம என்னங்க பண்ணிட்டு இருக்கோம்? இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? சட்டத்துல கடுமையான தண்டனை இல்லைன்றதானங்க அர்த்தம். சவுதி அரேபியா மாதிரி வெளிநாட்டுக்கு போய் பாருங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு வெளியே சுத்த முடியுமான்னு கழுத்தை அறுத்துருவாங்க. குழந்தை தொழிலாளி காலையில காத்தடிக்க போனா கடையில வேலை பார்க்கறது ஒரு 10 வயசு பையன். நம்மளாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு தான் காத்தடிக்க போவோம். அந்த பையன் அழுக்கு கூடிய அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பான். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஹோட்டலு, பீச்சு, பார்க்குன்னு எல்லா இடத்துலையும் வேலை பார்க்குறது ஒரு குழந்தை தொழிலாளி தானங்க. அவனுக்கு எங்கெங்க உங்க நீதி கொடுத்துருக்கு? எங்கெங்க உங்க சட்டத்தில் சமூக நீதி இருக்கு? கட்டாய கல்வி உரிமை சட்டம் 14 வயசு வரையும் எல்லாருமே கல்வி பெற்றிருக்கணும்னு சொல்றீங்க. ஆனால் அந்த பையன் எதுக்குங்க அங்கே வேலை பார்க்கணும்? என்னங்க நீதி இருக்கு? சண்டைக்கிழமை மாத்திரீங்க சார். நன்றி ஐயா. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 என்ன சொல்லுதுன்னா, திருமணத்தப்ப பெண் வீட்டாட்ட இருந்து வற்புறுத்தி வாங்கப்படுற நகை, பணம் இதெல்லாம் தப்புன்னு சொல்லுது. ஆனால் சமீபத்தில் கூட ஒரு பொண்ணு கேரளாவில் வரதட்சணை கொடுமையினால தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்காங்க. சட்டம் 60 வருஷம் ஆச்சா. இந்த 60 வருஷத்துல எத்தனை பெண்கள் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிட்டு செத்துருப்பாங்க? அவங்களுக்குலாம் என்னங்க நீதி கிடைச்சிருக்கும்? எங்கெங்க சமூக நீதி இருக்கு? இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பண்றது கூட பிரச்சனை இல்லைங்க. இந்த 2-3 மாசத்துல இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு அதே தப்ப திரும்பி செய்யற ஆணாதிக்க சமூகத்துல தானே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு ஆணா இருந்துட்டு இப்படி பேச ரொம்ப துணிச்சலான செய்யறாங்க. மீண்டும் நன்றி ஐயா. சிவானி சொன்னாங்க, அந்த காலத்துல சட்டம் இருக்கு, அந்த காலத்துல இருக்கு, சங்க காலத்துல இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு. எங்க போன வருஷம் நடந்த பிரச்சனைக்கு இன்னும் தீர்ப்பு வரல, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைக்கு இன்னும் தீர்ப்பு வரல, நாளைக்கு நடக்க போற பிரச்சனைக்கு எப்ப தீர்ப்பு வரணும்னு தெரியாது. இவங்க சொல்றாங்க சமூக நீதி அப்பிருந்தே இருக்கான். இன்னொன்னு தோழி ஹரிணி சொன்னாங்க, நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகல். அதெல்லாம் மூழ்கி 10,000 கிலோமீட்டர் உள்ள போயிருச்சு. சம்மரைனை போட்டு தூக்கிட்டு வர சொல்லுங்க. ஆழ் துணை கீழே இருக்குள்ள 1000 அடி உள்ள போயிருச்சு. தானே தலைவனாக உட்கார்ந்து தலைமையேற்று நடத்தி மாநாடு போன்று இந்த பட்டிமன்றத்தை நடத்தி இருக்கும் ரஞ்சித் ஐயா அவர்கள் நல்ல தீர்ப்பையே வழங்குவார் என்று நம்பி எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எப்பவுமே சொல்லுவாங்க பட்டிமன்றத்துல கடைசி ஆளா பேசுறவங்க தான் நல்லா சூப்பரா பேசுவாங்கன்னு. இப்போ வரைக்கும் நம்மள நல்லா சிறப்பா பேசியிருக்காரு அவரு. இப்ப நம்ம பட்டிமன்றத்துக்கு கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம், தீர்ப்பு. நான் இந்த தீர்ப்பை நேரடியா கொடுக்கறதுக்கு விரும்பல, மறைமுகமாவே கொடுத்துட்டு போயிருந்தேன். சமூகத்துல நிறைய இடத்துல நீதி கிடைச்சிட்டு தான் இருக்கு. சில இடங்கள்ல மட்டும்தான் நீதி கிடைக்காம இருக்குது. ஆனா அதை நல்லா பார்த்தோம்னா அந்த நீதி கிடைக்காம இருக்கிற இடங்கள்ல அந்த தப்பு பண்ணவங்களும் சரி, அந்த சுத்தி இருந்து வேடிக்கை பார்த்தவங்களும் சரி, அவங்களும் தான் சரி சமமா பங்கு வகிக்கிறாங்க.
அவங்க நினைச்சிருந்தா அந்த தப்பை அங்கேயே நடந்து நீதி கொடுத்துருக்கலாம். ஏன் அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து தடுத்திருக்கலாம். ஆனா அப்படி பண்ணல. அப்படி பண்ணும்போது அவங்களும் தானே அதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் இங்க இருக்கிற எல்லாருமே அதை பத்தி யோசிச்சிருப்போம். நம்ம அப்படி பண்ணிருக்கலாமோ இப்படி பண்ணிருக்கலாமோ வீட்டுக்கு வந்து யோசிச்சிருப்போம். அது எல்லாருமே இருக்கிறது தாங்க. இப்படி இருக்கும்போது வந்து அந்த தப்பு பண்றவங்களும் சரி சுத்தி இருக்கிறவங்களும் தான் பாதிக்கப்படுறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்துல எல்லாருமே இந்த மாதிரி வகையில ஒரு தப்பு பண்ணியிருப்போம். இப்ப இதை பத்தி யோசிக்கும் போது வந்து பாரதியார் சொன்ன வரிகள் தான் என் ஞாபகத்துக்கு வருது. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடு அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரிதாங்க ஒரு தனி மனிதனுக்கு சட்டம் இல்லைன்னா இந்த நாட்டுல சட்டம்ன்றது என்ன பயன்? யாராச்சும் ஒருக்கு நீதி கிடைக்கணும்னா அந்த சட்டத்துல இருக்கிற சமுதாயத்துக்கும் நீதி கிடைச்சுதான் ஆகணும். அப்படி இருந்த சட்டத்துக்கு என்ன பயன் இருக்குது? நிறைய இடங்கள்ல சமூகத்துல நீதி கிடைக்குது, சில இடங்கள்ல மட்டும்தான் கிடைக்கல. அதை நான் மீண்டும் சொல்லிக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். நான் வந்து தீர்ப்பை நேரடியா சொல்ல விரும்பல, மறைமுகமாவே சொல்லிடுறேன். இனிமேல் வரும் காலங்கள்ல நம்ம ஜனநாயக நாட்டுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். வெல்க தமிழ், வாழ்க இந்தியா. நன்றி. சும்மா அதிருதுல. Thank you so much, friends, for your enthusiastic conversation. We really had a great time in your debate. It was a mind-blowing performance. No duty is more important than that of returning thanks to our well-wishers. Here comes Krishna Darshini of Great Well to deliver her vote of thanks. அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தையும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வீற்றிருக்கும் முதல்வர் அவர்களுக்கும் நம் பள்ளி ஆசிரியர்களுக்கும் சக மாணவர்களுக்கும் தங்களது பொன்னான நேரத்தை அர்ப்பணித்தமைக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம். பொங்கும் மங்களம் எங்கும் தங்கும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சில கலை நிகழ்ச்சிகளை நம்முன் நிகழ்த்தி காட்டிய அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியுரை வழங்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.